ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം ചതുർത്ഥ സ്കന്ധം നാലാவது സ്കന്ധത്തിലെ 5வது அத்தியாயம். வியாச பகவான் இங்கே ஜனமேஜயனுக்கு பதில் சொல்லறார். அதனால வியாச உவாச்ச. 1வது ஸ்லோகம். அத கிம் बहुना उक्तेन संसारे अस्मिन् नृपोत्तमा धर्मात्मा अद्रोहबुद्धिः तु कश्चिद् भवति कर्हिचित्. अद किं बहुनोक्तेन संसारेऽस्मिन् नृपोत्तमा धर्मात्मा द्रोहबुद्धिस्तु கஷ்சேத் பவதி கர்ஹிசேத். ராஜாக்களிலேயே உத்தமனாயிருக்கிற ராஜாவே, நிருபோத்தமா என்னத்துக்காக்கும் நிறையெல்லாம் சொல்லணும். தர்ம புத்தி இருக்கிறவனும் துரோக புத்தி இல்லாதவனுமாயிருக்கிற ஒருத்தன் இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்கலாம். ரொம்ப ரொம்ப ரயர். 2வது ஸ்லோகம். ராகத்வேஷாவ்ருதம் விஸ்வம் சர்வம் ஸ்தாவர ஜங்கமம் ஆத்யே யுகே பிராஜேந்திரா கிமத்ய கலிதூஷிதே. ராகத்வேஷ ஆவ்ருதம் விஸ்வம் சர்வம் ஸ்தாவர ஜங்கமம் ஆத்யே யுகே அபி ராஜேந்திரா கிம் அத்ய கலிதோஷிதே. அசையறதும் அசையாததுமான பிரபஞ்சத்துல இருக்கிற சர்வதும் ஷட்விகாரங்களாயிருக்கிற ராகத்வேஷங்களால முழுக்கப்பட்டிருக்கு, ரொம்பி நிற்கிறது. யுக ஆரம்பத்திலேயே அப்படியா இருந்தது நிலைமை. அதனால ராஜாவே, களி ஆட்டி படைக்கிற இந்த களியினால துஷிச்சு போன இந்த யுகத்துல இருக்கிற நிலைமைய தனியா வேற எடுத்து சொல்லணுமா? 3வது ஸ்லோகம். தேவாசேர்ஷ்யாஸ்ச சத்ரோஹா சலகர்மரதா சதா மானுஷாணாம் திரச்சாம் ச காவார்த்தா நிருபகண்யதே. தேவாः स ईर्ष्याः च सद्रोहाः चलकर्मरताः सदा मानुषाणां तिरश्चां च का वार्ता நிருபகண்யதே. தேவர்கள் கூடியும் ரொம்ப ரொம்ப பொறாமை இருக்கிறவாளும் துரோக புத்தி இருக்கிறவாளும் எப்பவும் பலவிதமான உண்மையில்லாத விஷயங்கள்ல முழுகினவாளும் ஆக இருக்கா. மனுஷாலோடும் திரியக்குகளோடும் நிலைமை அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லறதுக்காக்கும்? தேவர்களே அட்டூழியம் பண்ணறா, அப்படியாக்குமான மனுஷாலோடும் திரியக்குகளோடும் நிலைமை எப்படி சொல்றது? 4வது ஸ்லோகம். துரோஹபரோ भवेदिति समानता अद्रोहिणी तदा शान्ते विद्वेष गलदा स्मृदा. द्रोह परे द्रोह अपरः भवेद् इति समानता अद्रोहिणी तदा शान्ते विद्वेषः गलदा स्मृदा. துரோகிக்கிறவா கிட்ட துரோக புத்தி தோணுறது அப்படிங்கிறது சாதாரணமாக்கும். துரோகம் செய்யாதவாளையும் அதே மாதிரி சௌமியமா இருக்கிறவாளையும் துரோகிக்கிறது துஷ்டத்தரம் நல்லவா சொல்லணும் அதுக்கு. 5வது ஸ்லோகம். யகஸ்சேத் தாபஸ சாந்தோ ஜபத்யான பராயண भवेत् तस्य जबे विघ्नकर्ता वै मघवा परं. यः कश्चिद् तापसः शान्तः जपध्यानपरायणः भवेद्
தஸ்ய ஜபே விக்னகர்த்தாவை மகவாபரம். சௌமியனாயிட்டு ஜபம் பண்றதுல முழுகி இருக்கிற தாபசனோடு தபசுக்கு தேவேந்திரன் ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பு கொடுக்கத்தானே செய்யறான். 6வது ஸ்லோகம். சதாம் சத்யயுகம் சாட்சாத் சர்வதைவா சதாம் கலி மத்யமோ மத்யமானாம் தோ கிரியயோகௌ யுகே ஸ்மிருதௌ. சதாம் சத்யயுகம் சாட்சாத் சர்வதைவ அசதாம் கலிஹி மத்யமானாம் தோ கிரியாயோகௌ யுகே ஸ்மிருதௌ. எல்லா யுகங்களிலேயும் 3 விதமான ஆளுகள் இருப்பா. ரொம்ப ரொம்ப நல்லவா, அதே மாதிரி நல்லவா இல்லாதவா, அதே மாதிரி நல்லவாளும் இல்லை கெட்டவாளும் இல்லை, இப்படின்னு 3 டைப்பு. அதுல ரொம்ப ரொம்ப நல்லவாளுக்கு எல்லா யுகங்களிலேயும் சத்திய யுகமாக்கும். அதே மாதிரி நன்மை இல்லாதவாளுக்கு எல்லா யுகங்களும் கலியுகம்தான். ஏது யுகத்திலேயாக்குமோ கிரியாயோகம் வியவஸ்தை செய்யப்பட்டிருக்கு. அந்த திரேதா துவாபர யுகங்கள் மத்தியமர்களுக்கு உள்ளதாக்கும். அதானது ரொம்ப நல்லவாளும் இல்லை ரொம்ப கெட்டவாளும் இல்லை அப்படின்னு இருக்கிறவாளுக்காக்கும். சாதுக்களும் மத்தியமர்களும் அதை ஆசிரியிச்சு தர்மத்தை ஸ்தாபிப்பா. 7வது ஸ்லோகம். கச்சித் கதாச்சித் பவதி சத்ய தர்மானுவர்த்தகா அந்யதா அந்யயுகானாம் வை சர்வே தர்மபராயணா. கச்சித் கதாச்சித் பவதி சத்ய தர்ம அனுவர்த்தகः அந்யதா அந்யயுகானாம் வை சர்வே தர்மபராயணா. சத்திய தர்ம விஷயங்கள் எல்லாம் நடத்துற ஒருத்தன் ஒருக்கா எப்பவாதும் இருப்பன் அப்படின்னு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா எல்லாரும் அடுத்த யுகங்களில தர்மம் அனுஷ்டிக்கிறவாளாயிட்டு மாறுவா. 8வது ஸ்லோகம். வாசனா காரணம் ராஜன் சர்வத்ர தர்ம சம்ஸ்திதௌ தஸ்யாம் வை மலினாயாம் தோ தர்மோபிமலினோ பவேத். வாசனா காரணம் ராஜன் சர்வத்ர தர்ம சம்ஸ்திதௌ தஸ்யாம் வை மலினாயாம் தோ தர்மஹா அபி மலினஹா பவேத். ராஜாவே, எங்கேயுமே இந்த தர்மத்துக்கு நிற்கிறதுக்கு தர்மம் நிலநிற்கிறதுக்கு காரணம் வாசனா குணமாக்கும். சுத்தமான வாசனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ரஜோகுண தமோகுண வாசனையாக்கும் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த வாசனை அழுக்காச்சுன்னா தர்மமும் அழுக்காகும். 9வது ஸ்லோகம். மலினா வாசனா சத்யம் விநாசயதி சர்வதா பிரம்மணோ ஹிருதயாத் ஞாதா புத்ரோ தர்ம இதி ஸ்மிருதா. மலினா வாசனா சத்யம் விநாசயதி சர்வதா பிரம்மணः ஹிருதயாத் ஜாதः புத்ரः தர்ம இதி ஸ்மிருதா. ரொம்ப ரொம்ப துஷிச்ச வாசனை எப்படி ஆனாலும் சத்தியத்தை இல்லாம பண்ணும். பிரம்மாவோடு ஹிருதயத்திலேந்தாக்குமே தர்மன் அப்படிங்கிற புத்திரன் ஜனிச்சது அப்படின்னாக்கும் சொல்லி கேட்டது. 10வது ஸ்லோகம். பிராமண சத்ய சம்பன்னோ வேத தர்மரத சதா தட்சஸ்ய துஹிதாரோஹி விருதாதச மகாத்மனா. பிராமணः சத்ய சம்பன்னः வேத தர்மரதः சதா தட்சஸ்ய துஹிதாரः ஹி விருதா தச மகாத்மனா. பிரம்மா அவரோட ஹிருதயத்திலேந்து சிருஷ்டிச்சவராக்கும் தர்மன் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த தர்மன் ரொம்ப ரொம்ப ஞானியாயிருந்தார், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனாயிருந்தார். அதே மாதிரி வேத தர்மங்களில எப்பவும் தாற்பயம் இருக்கிறவராகவும் இருந்தார்.
മഹാത്മാവാന ധർമ്മൻ ദക്ഷ പ്രജാപതിയോട് 10 പുത്രികളെ തിരുമണം பண்ணிண்டார். 11வது ശ്ലോകം. വിവാഹ വിധിനാ സമ്യക് മുനിനാ ഗൃഹധർമ്മിനാ താസ്വജീ ജനയത് പുത്രാൻ ധർമ്മ സത്യവദാംബരാ. വിവാഹ വിധിനാ സമ്യക് മുനിനാ ഗൃഹധർമ്മിനാ താസു അജീജനയത് പുത്രാൻ ധർമ്മഃ സത്യവദാംബര. മുനിயான தர்மன் விதிப்படி அவளை திருமணம் பண்ணி கிரகஸ்த தர்மத்தை பரிபாலனம் பண்ணினார். ரொம்ப ரொம்ப உண்மையா நடக்கிறதுல உத்தமனா இருக்கிற தர்மன் அந்த தட்சனோடு புத்திரிகளை திருமணம் பண்ணிட்டாரே, 10 புத்திரிகளையாக்கம் திருமணம் பண்ணிண்டது. அந்த 10 புத்திரிகளிலேயும் புத்திரர்களை ஜனிப்பிச்சார். 12வது ശ്ലോകം. ஹரிம் கிருஷ்ணம் நரம் செய்வ ததா நாராயணம் நிருபா யோகாபியாசரதோ நித்யம் ஹரி கிருஷ்ணோ பபூவஹ. ഹരിം കൃഷ്ണം നരം ച ഏവ തഥാ നാരായണം നൃപ യോഗാഭ്യാസരതഃ നിത്യം ഹരിഹി കൃഷ്ണഃ ബഭൂവഃ. രാജാവേ, ஹரி, கிருஷ்ணன், நரன், நாராயணன் இப்படின்னு 4 புத்திரர்கள் அவருக்கு இருந்தா. அதுல ஹரியும் கிருஷ்ணனும் யோகாபியாசத்துல ரொம்ப ரொம்ப தாற்பயம் இருக்கிறவாளா இருந்தா. 13வது ശ്ലോകം. നരനാരായണൗ ചൈവ ചേരദുസ്തപ ഉത്തമം പ്രാലേയാദ്രിം സമാഗത്യ തീർത്ഥേ ബദരികാശ്രമേ. നരനാരായണൗ ച ഏവ ചേരദുഃ തപ ഉത്തമം പ്രാലേയ അദ്രിം സമാഗത്യ തീർത്ഥേ ബദരികാശ്രമേ. நரநாராயணர்களாகட்டும் ஹிமாலயத்துல புண்ணியஸ்தலமாயிருக்கிற பதரிகாசிரமத்துல எத்தி ரொம்ப ரொம்ப உத்தமமான தபசுல முழுகினா. 14வது ശ്ലോകം. தபஸ்விஷு துரீணௌ தௌ புராணௌ முனிசத்தமௌ கிருணந்தௌ தத்பரம் பிரம்ம கங்காயா விபுலே தடே. தபஸ்விஷு துரீணௌ தௌ புராணௌ முனிசத்தமௌ கிருணந்தௌ தத்பரம் பிரம்ம கங்காயா விபுலே தடே. தபசுல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டர்களா இருக்கிற அந்த முனி சிரேஷ்டர்கள் ஆரம்பத்தில் இருக்கிற அந்த முனி சிரேஷ்டர்கள் கங்கையோடு அந்த பெரிய தீரத்துல உட்கார்ந்து காயத்ரிய உபாசிச்சா. 15வது ശ്ലോകം. ஹரேரம்சௌ ஸ்திதௌ தத்ர நரநாராயணா ரிஷி பூர்ணம் வர்ஷசஹஸ்ரம் து சக்ராதே தப உத்தமம். ஹரேஹே அம்சௌ ஸ்திதௌ தத்ர നരനാരായണൗ ഋഷി പൂർണം വർഷസഹസ്രം തു சக்ராதே தப உத்தமம். ஹரியோடு அம்ச அவதாரமாயிருக்கிற அந்த நரநாராயணர்கள் அங்க உட்கார்ந்து 1000 வருஷம் தீர்க்கமான உத்தமமான தபஸ அனுஷ்டிச்சா. 16வது ശ്ലോകം. தாவிதம் ச ஜகத் சர்வம் தபசா சச்சராச்சரம் நரநாராயணாபியாம் ச சக்ரக்ஷோபம் ததாயயௌ. தாபிதம் ச ஜகத் சர்வம் தபசா ச சர அச்சரம் நரநாராயணாபியாம் ச சக்ரஹ க்ஷோபம் ததாயயௌ. தபசால அசையறதும் அசையாததுமாயிருக்கிற இந்த உலகத்தை முழுவன் சுட்டெரிச்சா, அவ தபிப்பிச்சா.
நரநாராயணர்களோட தபசால இந்திரன் ரொம்ப ரொம்ப கோபம் வந்தவனாயிட்டான். 17வது ஸ்லோகம். சிந்தாவிஷ்ட சஹஸ்ராட்சோ மனசா சமகல்பயத் கிம் கர்த்தவ்யம் தர்மபுத்ரௌ தாபசௌ தியான சம்யுதௌ. சிந்தாவிஷ்டः சஹஸ்ராட்சः மனசா சம் அகல்பயத் கிம் கர்த்தவ்யம் தர்மபுத்ரௌ தாபசௌ தியான சம்யுதௌ. யோசனை பண்ணின தேவேந்திரன் மனசுல இப்படி நினைச்சான், என்னவாக்கும் இந்த விஷயத்துல செய்யணும், தர்மனோட புத்திரர்கள் தியானமா தபசு செய்யவாக்குமே சேரா, என்ன பண்றது. ஸ்லோகம் 18. சித்தார்த்தௌ சுபிருஷம் பிரேஷ்டமாசனம் ந கிரஹீஷ்யதா விக்ன கதம் பிரகர்த்தவ்யஸ்தபோ ஏன பவேன்னஹே. சித்தார்த்தௌ சித்த அர்த்தௌ சுபிருஷம் பிரஷ்டம் ஆசனம் ந கிரஹீஷ்யதா விக்ன கதம் பிரகர்த்தவ்யஹ தபஹ ஏன பவேன் ந ஹி. அவ தபசித்தி அவளுக்கு கிடைச்சானா என்னோடு விசிஷ்டமான இந்திர பதவி அப்படிங்கிற சிம்ஹாசனம் இல்லாம போயிடும். அவளுக்கு தபசு கம்ப்ளீட் பண்ண முடியாத அளவுக்கு எப்படியாக்கும் அவளை டிஸ்டர்ப் பண்றது. ஸ்லோகம் 19. உத்பாத்ய காமம் க்ரோதம் ச லோபம் வாப்யதிதாருணம் இத்யுத்திஷ்ய சஹஸ்ராட்சா சமாரூஹ்ய கஜோத்தமம். உத்பாத்ய காமம் க்ரோதம் ச லோபம் வா அபி அதிதாருணம் இதி உத்திஷ்ய சஹஸ்ராட்சः சமாரூஹ்ய கஜோத்தமம். ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கிற காமமும் குரோதமும் லோபமும் உண்டாக்கிட்டு அவளோட தபச டிஸ்டர்ப் பண்ணலாம் இப்படின்னு நினைச்சுண்டு தேவேந்திரன் 4 கொம்பு இருக்கிற பியோர் ஒயிட் கலரா இருக்கிற தேவலோகத்துல இருக்கிற ஐராவதம் அப்படிங்கிற ஆனை மேல ஏறி உட்கார்ந்துட்டார். 20வது ஸ்லோகம். விக்ன காமஸ்து தரசா ஜகாம கந்தமாதனம் கத்வா தத்ராஸ்ரமே புண்ணியே தாவபஷ்யச்சதக்ருது. விக்ன காமஹ து தரசா ஜகாம கந்தமாதனம் கத்வா தத்ர ஆஸ்ரமே புண்ணியே தௌ பஷ்யது சதக்ரதுஹு. தபசுக்கு விக்னம் உண்டாக்கணும் அப்படிங்கிற ஆசையோடு கூடிட்டு வேகம் நரநாராயணர்கள் தபசு இருக்கிற கந்தமாதன பர்வதத்துக்கு கிளம்பினார் தேவேந்திரன். அங்க இருக்கிற புண்ணியாசிரமத்துல தபசுல முழுகி இருக்கிற நரநாராயணர்களை தேவேந்திரன் பார்த்தார். 21வது ஸ்லோகம். தபசா தீப்த தேஹௌது பாஸ்கராவிவ ஜோதிதௌ பிரம்ம விஷ்ணு கிமேதௌ வை பிரகடௌ வா விபாவசு. தபசா தீப்த தேஹௌது பாஸ்கரௌ இவ ஜோதிதௌ பிரம்ம விஷ்ணு கிம் ஏதௌ வை பிரகடௌ வா விபாவசு. தபசால சூரியனை மாதிரி பிரகாசிக்கிற நரநாராயணர்கள் 2 பேரையும் பார்த்துட்டு கத்தி ஜொலிக்கிற அக்னியாக்குமோ, ஹரி பிரம்மா தொடங்கினவாளாக்குமோ இவா அப்படின்னு தேவேந்திரன் சந்தேகப்பட்டான்.
கண்ணு முன்னாலே இருக்கிறது திரிமூர்த்திகளில ஹரியும் பிரம்மாவுமாக்குமோ, அதே மாதிரி கத்தி ஜொலிக்கிற அக்னி ஆக்குமோ அப்படின்னு எல்லாம் சந்தேகப்பட்டான். 22வது ஸ்லோகம். தர்மபுத்ரா வ்ருஷியேதௌ தபசா கிம் கரிஷ்யதா இதி சஞ்சிந்த்யதௌ திருஷ்ட்வா ததோவாஜ சஜீபதி. தர்மபுத்ரௌ ऋषि एतौ तपसा किं करिष्यतः इति संचिन्त्य तौ दृष्ट्वा तदा उवाच சஜீபதி. தர்மனோடு புத்திரர்களா இருக்கிற இந்த ரிஷிகள் தபசால என்ன பண்ண போறா? இப்படி மனசுல நினைச்சுண்டு அவளை பார்த்துட்டு தேவேந்திரன் இப்படி கேட்ட. 23வது ஸ்லோகம். किं वा कार्यं महाभागौ ब्रूदं धर्मसुतौ किल ददामि वां वरं श्रेष्ठं दातुं यादोऽस्म्यहं ऋषि. किं वा कार्यं महाभागौ ब्रूदं धर्मसुतौ किल ददामि वां वरं श्रेष्ठं दातुं यादः अस्मि अहं ऋषि. பாக்கியம் செஞ்சவா ஆக்குமே நீங்க 2 பேரும் தர்மனுக்கு புத்திரனா ஜனிச்சிருக்கேளே, நீங்கள் அதனாலேயே நீங்கள் ரொம்ப ரொம்ப பாக்கியம் பண்ணினவாளாக்கம், சுகிருதம் பண்ணினவாளாக்கம். உங்களுக்கு என்ன வேணாம் சொல்லுங்க, சிரேஷ்டமான வரத்தை நான் உங்களுக்கு தரேனே ரிஷிகளே, உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்காகவே நான் வந்திருக்கேன் அப்படின்னு இந்திரன் அவளோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டான். 24வது ஸ்லோகம். 24வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைனு இந்திரன் நரநாராயணர்கள் கிட்ட சொல்ற மாதிரியும், 2வது ஸ்லோகம் வியாச பகவான் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி மக்கும் இருக்கு. 24வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் அதேயமபி தாஸ்யாமி துஷ்டோஸ்மி தபசா கில. அதேயம் அபி தாஸ்யாமி துஷ்டஹா அஸ்மி தபசா கில. கொடுக்கறதுக்கு எவ்வளோ சிரமமா இருக்கிற வரமானாலும் நான் தரேன், உங்களோட தபசுல நான் ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கேன் அப்படின்னு தேவேந்திரன் நரநாராயணர்கள்கிட்ட சொன்னான். എന്നിട്ട് வியாசர் இங்க சொல்றார். அதாக்கும் 24வது ஸ்லோகத்துல 2வது லைன் ஏவம் புனః புனഃ சக்ரஸ்தாவுவாஜ புரஸ்திதா. ஏவம் புனः புனः சக்ரஹ தௌ உவாஜ புரஹ ஸ்திதஹ. இப்படி மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டு இந்திரன் அவளோட முன்னால நின்னுட்டே இருந்தான். அவ வாயை திறந்து பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 25வது ஸ்லோகம். நோ ஜதுஸ்தா ரிஷி தியான சம்ஸ்திதௌ திருடசேதசௌ ததோ வை மோகினி மாயாம் சகார பயதாம் ரிஷா. ந ஊஜதுஹு தௌ ரிஷி தியான சம்ஸ்திதௌ திருடசேதசௌ ததஹ வை மோகினி மாயாம் சகார பயதாம் விருஷஹா. திருடச்சித்தர்களாயிட்டு தியானத்துல முழுகின்றிருந்த அந்த ரிஷிகள் வாயை திறந்து ஒன்னும் சொல்லலை. அதனால இந்திரன் அவளை பயப்படுத்துற மாதிரியும் மோகப்படுத்துற மாதிரியுமான மாயைய பிரயோகிக்கிறதுக்கு ஆரம்பிச்சான்.